சென்னை நேர சுழற்சி இடைவேளை கதை பகுதி -4 சாம்ராஜின் மாஸ்டர் பிளான் அவர்களின் முதல் சுதந்திர நாளிலேயே அம்பலமாகுமா? ஆராதனா கொலையின் திகிலூட்டும் உண்மை மற்றும் சாம்ராஜின் பிரமாண்டமான மாயை மூவரின் உள்ளத்திலும் ஒரு குளிர்ந்த பழிவாங்கும் நெருப்பை மூட்டியது. அவர்களுக்கு நோக்கம், முறை மற்றும் மனிதன் கிடைத்திருந்தான். ஆனால் அவர்கள் அதை நிலைநிறுத்த ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். லூப் ஒரு காற்றுப்புகாத அமைப்பாக இருந்தது, ஒவ்வொரு காலையிலும் எல்லாவற்றையும் பூஜ்யத்திற்கு மீட்டமைக்கிறது. அவர்கள் ஒரு போலீஸ் நிலையத்திற்குள் சென்று தங்கள் கதையை சொல்ல முடியாது. யாரும் நம்ப மாட்டார்கள், மேலும் ஆதாரம் சூரிய உதயத்திற்குள் மறைந்துவிடும். நமக்கு ஒரு செய்தி தேவை என்று மஞ்சுரி தீர்மானமான குரலில் கூறினார். மீட்டமைப்பிலிருந்து தப்பிக்கும் ஒன்று, விளக்க முடியாத ஒன்று. சுருதிதானி ஆழ்ந்த சிந்தனையில் ஒரு தீவிரமான யோசனையை பெற்றார். லூப் தரவு மற்றும் இயற்பியல் பொருட்களை அழிக்கிறது, ஆனால் அது உயிரியல் மற்றும் இரசாயன செயல்முறைகளை பாதிப்பதாக தெரியவில்லை. அவர் கல்லூரியில் பணிபுரிந்த ஒரு பழைய, மறக்கப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்தார். நாம் காகிதத்தில் ஒரு செய்தியை எழுத முடியாது, ஆனால் அதை டிஎன்ஏவில் எழுதலாம். அனுராதனின் கண்கள் விரிந்தன. மூலக்கூறு சேமிப்பு போலவா? ஆனால் அது நம்பமுடியாத அளவிற்கு சிக்கலானது. நாம் செய்தியை எப்படி வெளியே கொண்டு வருவோம், அதைத் தேட யாருக்கு தெரியும்? நாம் அதை வெளியே எடுக்கத் தேவையில்லை என்று சுருதிதானி விளக்கினார். அவரது முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. அதை நாளை கண்டுபிடிக்கக்கூடிய இடத்தில் நாம் வைக்க வேண்டும். மேலும் அவர்கள் தேட ஒரு காரணத்தை நாம். இந்த திட்டம் ஒரு அவநம்பிக்கையான சூதாட்டமாக இருந்தது. எப்போதும் இருக்கும் மீட்டமைப்பிற்கு எதிராக ஒரு பந்தயம். அவர்கள் ஒரு எளிய, ஆனால் கண்டனத்திற்குரிய செய்தியைக் கொண்ட ஒரு டிஎன்ஏ வரிசையை ஒருங்கிணைப்பார்கள். சாம்ராஜ் ராணியை கொன்றான் என்று மொழிபெயர்க்கும் ஒரு குறியீட்டு. இது அவர்களின் முறியடிக்க முடியாத ஆதாரமாக இருக்கும். நினைத்துப் பார்க்க முடியாத குற்றம். அவர்கள் தங்கள் இலக்கை அடுத்த செவ்வாய்க்கிழமை அதை ஒரு டிஎன்ஏவாக நிர்வகிக்க அவன் அவள் அருகில் எடுத்துச் செல்கிறான். மஞ்சுரி அவளது அதிக சமூக கருவிகளுடன் ஒரு தனியார் கார்ப்பரேட் நிகழ்வில் கலந்து கொள்ளும். ஒரு குறுகிய, மூத்த குலத் அப்ளிகேட்டரை அனுராதன் உருவாக்கினார். மேலும் சுருதிதானி அவர்களின் டிஜிட்டல் கிளர்ச்சியின் கட்டமைப்பாளர், செய்தியாக இருப்பது மிகவும் முக்கியமான பகுதியான திட்டத்தை வடிவமைக்கும் துறையிலும். டிஎன்ஏ நிலை கொள்ள மற்றும் உறுதிப்படுத்தும் துறையில் கவனம் செலுத்தினார். இந்த செயல்முறை பதட்டமாக இருந்தது, அறிவியல் மற்றும் உளவு வேலையின் ஒரு குழப்பமான பாலே. சுருதிதானியின் பழைய சான்றுகளைப் பயன்படுத்தி அவர்கள் ஒரு மறக்கப்பட்ட பல்கலைக்கழக ஆய்வகத்திற்குள் நுழைந்தனர். அனுராதன் பொதுவான ஆய்வக உபகரணங்கள் மற்றும் ஒரு மாற்றியமைக்கப்பட்ட பேனாவிலிருந்து சாதனத்தை உருவாக்கினார். சாம்ராஜின் அட்டவணையைப் பற்றி மஞ்சுரி தனது அறிவைப் பயன்படுத்தி அவரது அசைவுகளை துல்லியமாகக் கண்டறிந்தார். நிகழ்வின் நாளில் அவர்கள் கூட்டத்தின் வழியாக பேய்களைப் போல சென்றனர். ஆடம்பரமான பால்ரூம் அவர்களின் வழக்கமான அற்பமான வாழ்க்கையிலிருந்து ஒரு உலகம் விலகி இருந்தது. அவர்கள் கலைக்க முயன்ற போலி சாம்ராஜ்யத்தை நினைவூட்டியது. அவர்கள் சாம்ராஜை கார்ப்பரேட் சக்தியின் ஒரு தூணாக அவரது முகத்தில் ஒரு திருப்தியான முகமூடியுடன் கண்டனர். அனுராதன் ஒரு தடுமாறும் பணியாளர் போல நடித்து சாம்ராஜின் மீது தற்செயலாக மோதினார். சிறிய சாதனத்தை அவர் அருகில் கொண்டு செல்ல போதுமானதாக இருந்தது. ஒரு அமைதியான ஹிஸ் சத்தம் மற்றும் கண்ணுக்குத் தெரியாத குறியிடப்பட்ட டிஎன்ஏ சாம்ராஜின் சூட் ஜாக்கெட்டின் துணியில் செலுத்தப்பட்டது. இறுதி பகுதி. டிஎன்ஏ செய்தி வழங்கப்பட்ட நிலையில் அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் புதிருக்கு இறுதி பகுதியை வழங்குவதுதான். நாளை அதை கண்டுபிடித்து பகுப்பாய்வு செய்ய காவல்துறையை அவர்கள் நம்ப முடியாது. எனவே அவர்கள் முறியடிக்க முடியாத செய்தியை கண்டுபிடிக்க புலனாய்வாளர்களை வழிநடத்தும் ஒரு தடயத்தை உருவாக்க வேண்டும். லூப்பிங் நாளின் கடைசி சில மணிநேரங்களில் மூவரும் பொதுவான தடயங்களின் ஒரு தொடரை உருவாக்க தங்களுக்கு கிடைத்த ஒவ்வொரு கருவியையும் பயன்படுத்தினர். அனுராதன் ஒரு பல்கலைக்கழக விரிவுரை மண்டபத்தில் ஒரு உலர் அழிக்கும் பலகையில் தி குயின் என்று விவேகமாக எழுதினார். அது கவனத்தை ஈர்க்கும் என்று அவருக்குத் தெரியும். மஞ்சுரி உடனடியாக ஒரு பயனுள்ள நடவடிக்கையில் தன் நிறுவனத்தின் இணையதளத்தை ஒரு கிரீடம் மற்றும் ஒரு தேனீக்கின் ஒரு ஒற்றை, மர்மமான படத்தை இடுகையிட பயன்படுத்தினார். சுருதிதானி அவர்கள் ஒரு பொது ஒளிபரப்பு சேனலை ஹேக் செய்தார், ஒரு சில வினாடிகளுக்கு.
ஒரு பகுதியில் ஒரு தெளிவான அதிர்வெண்ணுடன் ஒரு வெள்ளை கோஷை ஒளிபரப்பினார். அதை அவர் லூப்பின் அவரது அமைப்பு பகுப்பாய்விலிருந்து கண்டுபிடிக்க முடியும் என்பதா. அவர்கள் குறிப்பாக விடாமுயற்சியுள்ளவர் என்று அடையாளம் கண்ட ஒரு பத்திரிகையாளரான கமலவர்மி இந்த விசித்திரமான முரண்பாடுகளை விசாரிக்கத் தொடங்கியபோது அவர்கள் இறுதி மிகவும் முக்கியமான தடயத்தை வெளியிட்டனர். அனுராதன் அந்த பத்திரிகையாளரின் வாகனமான காரின் கண்ணாடி மஞ்சளில் ஒரு சிறிய அனாமதேய செய்தியை விட்டுப் போனார். சாம்ராஜ் அவரது ஜாக்கெட்டை சரிபார்க்கவும். உண்மை அவரது இழைகளில். பகலடைபடு நாள் முடிவுக்கு வந்தபோது ஒரு கடுமையான திருப்தி உணர்வு அவர்களை ஆட்கொண்டது. அவர்கள் தங்கள் பழிவாங்கலின் விதையை நட்டிருந்தனர். அவர்களால் முடிந்த அனைத்தையும் அவர்கள் செய்திருந்தனர். இப்போது அவர்களின் செய்தி பிழைக்குமா என்பதை பார்த்து கொண்டார். வீணாக காத்திருக்க வேண்டும். அவர்கள் தவிர்க்க முடியாத மீட்டமைப்பை அவநம்பிக்கையுடன் அல்ல, மாறாக ஒரு அமைதியான நம்பிக்கையு. அடுத்த செவ்வாய்க்கிழமை ஒரு பழக்கமான அதிர்ச்சியுடன் தொடங்கியது. ஆனால் இந்த முறை அது பதட்டத்துடன் கலந்திருந்தது. அவர்களின் திட்டம் செயல்பட்டதா? அனுராதன், மஞ்சுரி மற்றும் சுருதிதானி ஆகியோர் தங்கள் காலை வழக்கத்தை கடந்து செல்லும் போது அவர்கள் மேற்பரப்புக்கு அடியில் ஒரு அவநம்பிக்கையான பதட்டத்தை உணர்ந்தனர். நினைவக அரண்மனை இப்போது ஒரு சேமிப்பு அமைப்பை விட அவர்கள் தொடங்கிய ஒரு ஆபத்தான விளையாட்டுக்கான வரைபடமாக இருந்தது. அனுராதனின் முதல் நிறுத்தம் அவர் அனாமதேய செய்தியை விட்டுச் சென்ற பல்கலைக்கழகம். செய்தி மறைந்துவிட்டது, சுத்தமாக துடைக்கப்பட்டது. அவருக்குள் ஒரு அவநம்பிக்கை அலை ஏற்பட்டது. எல்லாம் வீணாகப் போனதா? இதற்கிடையில் மஞ்சுரி ஆன்லைனில் செய்திகளை சரிபார்த்தபோது அவள் இடுகையிட்ட மர்மமான படத்தை பற்றி எந்த தகவலும் இல்லை. அவளது கவனமாக வைக்கப்பட்ட துப்பு மறைந்துவிட்டது. ஒரு டிஜிட்டல் பே தோல்வியின் ஒரு நசுக்கும் உணர்வு அவளை ஆட்கொண்டது. இருப்பினும் சுருதிதானிக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் இருந்தது. அவரது ஹேக் செய்யப்பட்ட ஒளிபரப்பு சமிக்ஞை மறைந்து விட்டது. ஆனால் அவரது அமைப்புகள் வாரங்களாக லூப்பை பகுப்பாய்வு செய்து வந்தவை திடீரென்று ஒரு நில அதிர்வு மாற்றத்தை கண்டறிந்தன. லூப்பின் மத்திய செயலாக்க அலகின் ரீங்காரம் செய்யும் அடக்குமுறை சத்தம் இனி ஒரு நிலையான தாளமாக இல்லை. அது ஒரு திடுக்கிடும் திணறல் தாளமாக இருந்தது. ஏதோ நடக்கிறது. அவர் தனக்குள்ளேயே முணுமுணுத்தார். அவரது விரல்கள் அவரது விசைப்பலகை மீது பறந்தன. அமைப்பு நிலையற்றது. அவர் எதையாவது சரிசெய்ய முயற்சிக்கிறார், ஆனால் அவரால் முடியவில்லை. இந்த நிருபர் பிரகாஷ் ஒரு வழக்கமான செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்தார். ஆனால் ஒரு பழக்கமான உணர்வு அவரை தொந்தரவு செய்தது. நேற்று அல்லது அதற்கு முந்தைய நாள் அவரது மனதில் ஏதோ ஒன்றை விட்டுச் சென்றிருந்தது. அவர் அதை ஒரு கெட்ட கனவாக நினைத்து அதை நிராகரித்தார். ஆனால் ஒரு மறக்கப்பட்ட எண்ணம் அவரது கார் கண்ணாடியை பார்க்க நினைவூட்டியது. எதுவும் இல்லை. அவர் திரும்பி பார்த்தார், ஆனால் பின்னர் விசித்திரமான ஒன்றை கவனித்தார். செய்தி சேகரிக்கும் கண்ணாடியில் ஒரு அபத்தமான, கிட்டத்தட்ட கண் எரிச்சலூட்டும் கோடு. அது அனுராதனின் கையின் கடைசி தடயமானது, இனி இல்லாத ஒரு நாளின் ஒரு செயலின் பே. ஒரு நிருபரின் உள்ளுணர்வால் உந்தப்பட்டு பிரகாஷ் ஒரு வெவ்வேறு சாக்குப்போக்கில் சாம்ராஜின் அலுவலகத்திற்குச் சென்றார். ஒரு சிறிய முறையான பரிமாற்றத்தின் போது பிரகாஷ் சாம்ராஜின் ஜாக்கெட்டில் இருந்து பஞ்சை துடைப்பது போல நடித்து ஒரு சிறிய கொள்கலனில் சில இழைகளை ரகசியமாகச் சுரண்டினார். அவர் ஏன் இதைச் செய்கிறார் என்று அவருக்குத் தெரியவில்லை. ஒரு விளக்க முடியாத சக்தி வாய்ந்த உள்ளுணர்வு அவரை வழிநடத்துகிறது என்பது மட்டுமே அவருக்குத் தெரியும். முடிவின் ஆரம்பம். சமராஜ் தனது கட்டுப்பாட்டு அறையில் அதிகரித்து வரும் எரிச்சலுடன் தனது கண்காணிப்பாளர்களை பார்த்தார். ஒரு காலத்தில் தடையற்ற மாயைகளின் படைப்பாளராக இருந்த அவரது அமைப்பு இப்போது குறிப்பிடத்தக்க குறைபாடுகளை காட்டுகிறது. பயணிகள் எடுத்துக்கொண்ட செயல்கள் இனி கணக்கிட முடியாது. அவர்கள் வித்தியாசமான அலைநீளத்தில் நடக்கிறார்கள். லூப்பை பற்றி ஒரு உள்ளுணர்வு புரிதல். அவரது மாய மதில் கிரம்பலங் தொடங்கிறது. அவர்கள் நினைவில் வைத்திருக்கிறார்கள் என்று அவர் உருமினார். அனுராதன், மஞ்சுரி மற்றும் சுருதிதானி ஆகியோர் ஒரு விசித்திரமான நோக்கத்துடன் பயணித்தார்கள். ஆனால் எப்படி? நான் எல்லாவற்றையும் அழிக்கிறேன். பதிலுயிரியலில் இருந்தது. அவர் தகவல், பொருள்கள் மற்றும் நேரத்தை கட்டுப்படுத்தினார். ஆனால் ஒரு கருத்து, ஒரு நினைவகம் மற்றும் ஒரு உயிரியல் தடயத்தின் பிடிவாதமான விடாமுயற்சியை அவர் குறைத்து மதிப்பிட்டிருந்தார்.
பத்திரிகையாளர் பிரகாஷ் தனது ஜாக்கெட்டில் இருந்து இழைகளுடன் தனது கட்டிடத்தை விட்டு வெளியேறுவதை அவர் கண்டார். பீதி அவரை ஆட்கொண்டது. அவரது சரியான அமைப்பு அவரால் கட்டுப்படுத்தம். அந்த மதியம் மூவரும் தங்கள் வழக்கமான கஃபேவில் சந்தித்தனர். அவர்கள் அமைதியாக அமர்ந்திருந்தனர். அவர்களின் முகங்கள் ஏமாற்றத்தால் பொறிக்கப்பட்டிருந்தன. அவர்களின் திட்டம் தோல்வியுற்றது. இயற்பியல் ஆதாரம் அழிக்கப்பட்டது. லூப் இன்னும் கட்டுப்பாட்டில் இருந்தது. திடீரென்று ஒரு செய்தி எச்சரிக்கை எதிர்முனையில் உள்ள தொலைக்காட்சியில் ஒளிரும். அவசரச் செய்தி. பத்திரிகையாளர் பிரகாஷ் ராமன் விளக்க முடியாத நிகழ்வுகளை விசாரித்து ஒரு முக்கிய தொழிலதிபரிடம் இருந்து பதில்களை கோருகிறார். பிரகாஷ் ஒரு சிறிய கண்ணாடி குப்பியை வைத்திருக்கும் ஒரு மங்கலான புகைப்படம் திரையில் ஒளிரும். அவர்களின் ஏமாற்றம் திசைமாறியது. பின்னர் வெற்றியின் ஒரு உச்சத்தாக மாறியது. அவர்களின் செய்தி நீண்ட நேரமாக இருந்தது. அவர்கள் ஒருபோதும் நம்பாத ஒரு காட்டு அட்டை பத்திரிகையாளர் இப்போது அவர்களின் விளையாட்டில் ஒரு வீரர். அவருக்கு முழு கதை தெரியாது. ஆனால் அவரிடம் மறுக்கவியலாத இயற்பியல் ஆதாரத்தின் முதல் பகுதி இருந்தது. சாம்ராஜின் சூட்டில் குறியிடப்பட்ட டிஎன்ஏவை முழுமையாக அழிக்க முடியாத லூப் இப்போது தனது முகமூடியை பராமரிக்க போராடின. அமைப்பு குழப்பத்தில் இருந்தது. நாள் முடிவுக்கு வந்தபோது லூப்பின் கட்டுப்பாட்டு அறையின் அடக்குமுறை ரீங்காரம் இறுதியாக வெட்டப்பட்டது. மானிட்டானும் இருண்டன. சாம்ராஜின் போலி சாம்ராஜ்யத்தின் ஆற்றல் மிக முக்கியமான பகுதி இறந்தது. ஒரு முறை நித்தியாயத்திற்குப் பிறகு காற்று அமைதியாக காணப்பட்டது. அடக்குமுறை வானதுரு விக்கப்பட்டது. இடைவிடாக சூரியன் மறைந்தது தொடங்கியது. நகரத்தின் முழுவதும் நீண்ட உண்மையான நிழல்களைச் செல்லப்பட்டன. அவர்கள் மூவரும் ஒரு அமைதியான கஃபேவில் அமர்ந்து வெளிச்சம் மங்குவதைக் கண்டு நம்ப முடியாமல் பார்த்தனர். அவர்கள் தங்களை நடுங்கச் செய்யும் ஒரு நிச்சயத்துடன் நாளை ஒரு புதிய நாள் இருக்கும் என்று அவர்களுக்குதா. சென்னை நேர சுழற்சி. இடைவேளை கதை பகுதி -5 தொடரும்.